ரோடு போற வழிய நடுவுல குழி நோண்டி லாக் பண்ணிட்டாங்க. இந்த சைடு என்னடானா இப்படி பூந்து உள்ள பூந்த போலான்னு பார்த்தா ஃபுல்லா இப்படி நோண்டி வச்சிருக்கிறாங்க. பெரியார் சாலையை விட்டு எங்கிட்டு தான் போறது? ஒரு வண்டி பெரிய வண்டி போக முடியாது, 2 வீலர் தவிர ஒரு ஆட்டோ கிட்ட எதுவுமே போக முடியாது. பாலவாக்கத்தை சுத்தி 4 புறமும் இதே மாதிரிதான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியா நோண்டி இருக்கலாம், நோண்டி விட்டுருக்கலாம். எல்லா சைடும் சுத்தமா லாக் பண்ணி வச்சுட்டாங்க. 2 வீலரை தவிர வேற வண்டி போகவே முடியாது, பெரிய வண்டி போகவே முடியாது. இடம் எப்படி இருக்கு பாருங்க. 10ஆவதுக்கு மழை வேற பெஞ்சுக்கிறதுக்கு காலில் நோண்டினது இது பண்ணிட்டு போயிருக்காங்க. போக முடியாது. அங்கே மெயின் ரோட்ல நோண்டி இருக்காங்க. அந்த இடத்துல பேரிகேடு போட்டு தடுப்பு வச்சிருக்கிறாங்க. மெயின் ரோடும் போக முடியாது, லெஃப்ட் எடுத்தும் போக முடியாது. இந்த ரோட்ல இருந்து மெயின் ரோட போக முடியாது. எல்லா இடத்தையும் லாக் பண்ணி வச்சு எல்லா இடத்தையும் நோண்டி இருக்காங்க. பாலாகம் ஃபுல்லா லாக்கு, சைடு ஃபுல்லா இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப நான் அங்க ஒரு வீடியோ எடுத்தேன் பாத்தீங்களா, அங்கிட்டும் போக முடியாது. ரைட் எடுத்து போலான்னு பார்த்தாலும் அங்கிட்டும் போக முடியாது. பெரியார் சாலை பாதாள சாக்கடை திட்டத்துக்காண்டி நோண்டி போட்டிருக்காங்க. ஈசிஆர்லேருந்து திருவான்மூர்லேருந்து வந்தால் ரைட்டு பெரியார் சாலை போக முடியாது. அதே மாதிரி இந்த சைடு பக்கம் சோழிங்கநல்லூர் இந்த ஈசிஆரில் இந்த சைடு இருந்து வந்தால் பெரியார் சாலை லெஃப்ட்டு போக முடியாது. இந்த சைடு வர நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக வாங்க. இந்த வேலை முடிகிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 10-15 நாளாக தான் ஆகும். 2 வீலர் கூட போக முடியாது. அந்த மாதிரி நோண்டி போட்டிருக்காங்க. வர நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக வாங்க.